வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நான் பச்சை தண்ணீர் மாரியம்மனை பற்றி பேசும்போது நம்ம நாகம்மா கோயிலில் பாலில் விளக்கறியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இன்றைக்கி அம்மா உங்களுக்கு தைப்பூசம் பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடக்க போகுது. இந்த பூஜையில் அம்மாவை நான் வீடியோ எடுக்க முடியாது, அம்மாவை காமிக்க எங்களுக்கு உத்தரவு கிடையாது. ஆனால் கீழே இருக்கிற பாவை விளக்கில் எப்படி அந்த அபிஷேக நீர் படுது, பால் படுது, அந்த பாலில் எப்படி விளக்கறியுதுங்கிறத நேரடியாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தாலே அது எங்கள் நாகம்மா தான். அம்மா கிட்ட அதிசயங்கள் கோடான கோடிகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இது இன்றைக்கி உங்களுக்கு நேரடியாக அம்மா அந்த பாலில் விளக்கறியதை காமிக்க போகிறேன். வாங்க, இன்றைக்கி அம்மாவோட பூஜை முடியவும் அந்த விளக்கேற்றி காமிக்கிறேன். அம்மாவுக்கு இப்போ பூஜை பண்ண போகிறேன் தங்கங்களா. பார்த்தீங்கன்னா கீழே பாவு இருப்பாங்க. எண்ணெய் இல்லை, எல்லாத்தையும் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அம்மா இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு கீழே மட்டும் காமிக்கிறேன். இதுக்கு மேலே அம்மா அபிஷேகம் பண்ணும்போது நீர் பால் எல்லாமே இந்த பாவை விளக்கில் விழுகும். விழுந்த பிறகு நான் விளக்கேற்றி காமிக்கிறேன். இப்போ அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், குங்குமம் மஞ்சள் சந்தனம்லாம் பண்ண அபிஷேகம் அந்த இதில் அளவாக தெரித்து விழுந்துருக்கும் பாருங்கள். அதோடு சேர்ந்து இப்போ அது தெரித்து இப்போது குங்குமம் மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சமாக இருக்குது, பார்த்தா தெரியும். பாலாபிஷேகம் நம்ம நிறைய பண்ணுவோம். அந்த பால் அந்த விளக்கு ஃபுல்லாக ஆகிடும் பாருங்கள். அது முடிஞ்ச உடனே நான் விளக்கேற்றி காமிக்கிறேன். பல்ப்பு இவ்வளோ பெரிய பல்ப்பு மாட்டினா தான் அந்த கருவறைக்குள்ளே வெளிச்சமே தெரியும். இந்த பல்ப்பு இல்லைன்னா வெளிச்சமே தெரியாது. திரி பாருங்கள், நான் பால்லையே நினச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரே குச்சி வச்ச உடனே பிடிச்சிருச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்படி தான் அம்மா அன்னைக்கு பாலில் விளக்கு எரிஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் என்னோட தாய் நாகம்மா. அம்மாவோட அமைப்பை காமிக்க முடியாது. பார்த்துட்ருக்கிற நல்லுள்ளங்கள் எல்லாம் அம்மாவை பார்க்கணும், அம்மாவோட தரிசனம் கிடைக்கணும். இந்த கலியுகத்தில் இவ்வளோ ஒரு சக்தி நிறைந்த தாயை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் ஆசி பெறுங்க. அம்மாவுடைய அருள் இது மாதிரி கூடான கூடிய அருள்கள் இருக்குது. பிரம்மாண்டங்கள் நிறைந்த இந்த நாகபுரம், அன்பும் அருளும் நிறைந்த இந்த நாகபுரத்தில் சுயம்பு நாகம்மாள், சுயம்பு வாராகி அம்மனாக இந்த நாகபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நேரில் பாருங்கள். இந்த அதிசயத்தை பாருங்கள். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும். பாலும் தீராது, ஆனால் விளக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளவு அதிசயம். நன்றி. இன்றைக்கி இந்த பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டது. வணக்கம்.